இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் கவுன். அதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க ஒரு saree. இந்த saree முந்தானி இப்படி இருந்தால் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். உடம்பு பிளைனாக இருக்குது, முந்தானியை கட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த saree பிளைன் பீஸை இந்த கவுன் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்டு போட்டுருக்கோம் பாருங்கள். டபுளாக போட்டு இந்த இடம் உயரம் பார்த்துக்கோங்க. இந்த லெங்க்த்து பார்த்து இந்த கவுனை அப்படியே வச்சு அளக்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ டபுளாக மடிச்சிட்டேன். அதில் வேஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். லைட் ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோவா தெரியல, அது என்கிட்ட அந்த பென் தான் அப்போதைக்கு இருந்தது, அதனால் அதை வச்சு வரைஞ்சிருக்கேன். அதுமாரி உயரத்தை நம்ம அப்படியே டபுளாக போட்டுக்கலாம். நம்ம எங்கே மார்க் பண்ணமோ இதில் உங்களுக்கு கலர் தெரியாது. டபுளாக போட்டுட்டு அதை வெட்டி எடுத்துக்கிட்டேன். அப்படி போடும்போது ஒரு சைடு நமக்கு உயரம் ஜாஸ்தி, ஒரு சைடு உயரம் கம்மியாக தான் வரும். அந்த கம்மியாக வர்றது கூட நம்ம கொஞ்சம் ஒட்டு போடணும். தெரியுதுங்களா? கீழே நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு வச்சுட்டு வெட்டி எடுத்து இந்த வேஸ்ட் ரவுண்டு ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணியிருந்தேன்ல, அதை வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போது டாப்ஸுக்கு இந்த துணி எடுத்துக்கிறேன். ப்ளைன் லைனிங் துணியை 4ஆக போட்டுக்கிறேன். நமக்கு வேண்டிய உயரத்துக்கு போட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அது மேலேயே வச்சு நெக்கு எங்கே வருது, ஷோல்டர் எங்கே வருதோ அதுமாதிரி ஆம் ஹோல் வர இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இது ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்துருக்கேன் நான். 80 பாயிண்ட் இருந்தால் போதுமானது. இப்போது இந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே நம்ம ஒரு டா மாதிரி போட்டு அது நெக்குக்கு நமக்கு ஷேப் கொடுக்கணும். இப்போது ஆம் ஹோலுக்கும் சேர்த்து நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த படத்தில் கொடுக்குற பற்றியா வெரி சிம்பிளானது தான் நான் சொல்கிறது, ரொம்ப கஷ்டமானது கிடையாது. உங்களுக்கு கழுத்து வேணும்னா அந்த டாவை அப்படியே வச்சுக்கணும் கழுத்தில். இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது இது எவ்வளோ வெட்டி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த முந்தான பாட்டில் வெட்டிக்கலாம். அதான் 4ஆக போட்டு அதே சேம் காப்பி பண்ணி வெட்டி எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? எப்படி வெட்டியிருக்கோம். ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று. இப்போது கைக்கு கையோட உயரத்துக்கு போட்டுக்கோங்க. அதே 4ஆக போட்டுக்கோங்க. இந்த சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் நான். இந்த கையை அது மேலேயே வச்சு வரைஞ்சிக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. அதேமாரி இந்த மேல் பாகத்துக்கும் வரைஞ்சிக்கணும். இந்த கையை எடுத்துருங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்து அதுக்கப்புறம் அதனோட சென்டர் மார்க் பண்ணி அதை ஒரு ஷேப் கொடுக்கணும். வெளிப்பக்கம் வரும்போது இப்படி போட்டு உள் பக்கம் கொஞ்சம் டீப். அவ்வளோதாங்க, கை ரெடி. இப்போது இந்த கையை நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இது எப்படி வெட்டி எடுத்தோமோ இதேமாரி அந்த துணியிலே வெட்டணும். அதில் மிச்ச துணி இருக்குல்லையா, அந்த பார்டர் வரது அப்படியே கைக்கு வச்சிடறேன் நான். இதில் வர துணியை இது மேலே போட்டு இதேமாரியே 2 கைக்கு சேர்த்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போது கழுத்துக்கு ஒரு லைனிங் வச்சுட்டு அந்த ஒரு saree துணி வச்சுட்டு கழுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு தையல் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இது மாதிரி பேக்கும் தைச்சிடும், ஃப்ரண்ட்டும் தைச்சி முடிச்சிருங்க. இது மாதிரி தைச்சி முடித்தா இந்த மாதிரி எஃபெக்டில் கிடைக்கும். இப்போது இந்த மேல் பக்கம் நம்ம ஒரு தையல் போடணும், அதாவது படிமான தையல். அதேமாரி கீழே இது ஃப்ரண்ட்டுக்கு நான் தைச்சிருக்கேன். இது மாதிரி தான் பேக் தைக்க போகிறோம். ஆனால் பேக்கில் படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த பாருங்கள், இது எப்படி பிரித்து வச்சுருக்கேன். பேக் சைடு ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் போடுற மாதிரி இப்படி வச்சு நீங்கள் ஒரு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அது எஃபெக்ட் இப்படி கிடைக்கும். அப்புறம் இதை டேர்ன் பண்ணிங்கன்னா அப்படி வந்துடும். அதாவது அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி இப்படி வந்துடும் பாருங்கள். இதுக்கப்புறமா நீங்கள் பேக் சைடு கழுத்து ஷோல்டர், அதாவது மேல் படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் வரும். இதில் எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு உங்களுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கழுத்து லோ நெக் வச்சா அது ஃப்ரண்ட் வேணுமா இல்லை அது பேக் வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கேன். இதில் இந்த சைடில் ஆம் ஹோல் சைடு ஒரு ஸ்டிச் போட போகிறேன். அதாவது லைனிங்கோட இந்த டாப் துணியை ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சு போட்டு முடிச்சுட்டு இப்போது நம்ம ஃப்ரண்ட் எதுன்னு முடிவு பண்ணியிருப்போம் இல்லையா, நமக்கு எந்த நெக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமோ அது. இது வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இப்போ முடிவு பண்ணால் அந்த இடத்த ஷேப் கொடுக்கணும். கையில் ஆம் ஹோலில் கொஞ்சம் டீப்பாக கொடுக்குறேன். அதேமாரி நம்ம ஒரு கைக்கு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இந்த சைடு கைக்கும் நீங்கள் அந்த ஷேப் கொடுக்கணும். அதாவது இந்த அளவுக்கு தான் வெட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள்.
சேம் 2 சைடு லெஃப்ட்டு ரைட்டு 2 கொடுத்து முடிச்சிடணும். இப்போது ஸ்லீவ் இருக்கு இல்லையா, லைனிங் துணி, இந்த துணி மேல் துணி, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அதாவது ரெண்டுமே நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நல்ல பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது துணியில் வச்சுக்கிட்டு கார்னரில் நீங்கள் ஒரு ஸ்டிச் போடணும். இதில் கரபாகமாக இருக்கிறதால நான் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ரா எட்ஜஸ் தான் நீங்கள் மடித்து தான் வைக்கணும். ஏன் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன்னா, இந்த சைடு அந்த பார்டர் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு சின்ன க்ரீன் கலர் பார்டர் வருது. அதனால் இதை அப்படியே வச்சிடறேன் நான், எனக்கு அந்த பார்டர் தேவைப்படுறதால. அப்புறம் எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இந்த 2 துணியும் ஒன்றா சேர்றதுக்கு பண்ணி முடிச்சுட்டேன். இதேமாரி தான் இன்னொரு ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போது 2 கையும் தைச்சி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும் ஃபைனல் எஃபெக்ட்டு. இந்த கை இதுக்கு வரணும். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம கைக்கு ஆம் ஹோல் கிட்ட வெட்டணும் இல்லையா, அதேமாரி ஸ்லீவ் பாகத்துலேயும் நம்ம கொஞ்சம் ஷேப் கொடுக்கணும். அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்துட்டா இவ்வளோ தூரம் கொஞ்சம் ஷேப் கொடுத்துருக்கு தெரியுதுங்களா. இதே மாதிரி அந்த 2 கைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த கையோட சென்டரை வச்சு இது கூட இப்படி ஜாயின் பண்ணிடணும். இதுக்கு எப்படி பண்ணுமோ அதே ரிப்பீட் தான் இந்த சைடு பண்ண போகிறோம். இப்போ இதில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்குன்னா அந்த ஃபோல்டிங் தெரியுது எனக்கு. நீங்கள் ஷோல்டரோட சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. அந்த ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த அளவு கேப் இருந்தால் போதுமானது. இதை நீங்கள் இந்த கார்னர் வரைக்கும் அதே ஸ்டிச்சு திரும்ப ரிப்பீட் இந்த எட்ஜ் வரைக்கும் வரணும். அதுமாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். டபுள் ஸ்டிச் போட்டு முடித்தா உங்களுக்கு கை இப்படி அழகாக அது கூட ஜாயிண்ட் ஆகிடும். இதேமாதிரி 2 கையும் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடம் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது கைக்கும் இடுப்புக்கும் மார்க் பண்ணிவிட்டு அது மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இந்த கைக்கிட்டேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு திருப்பி வச்சுக்கணும். இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நீட்டாக ஜாயின் பண்ணி இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் ஓவர்லாக் இருந்தால் அது போடலாம், இல்லை நான் நார்மல் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கேன் 2 சைடும். அதுக்கு முன்னாடி அந்த ஒட்டு இங்கே போட்டிருக்கேன் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த கீழே ஒட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இங்கே முடித்ததுக்கப்புறம் இங்கே மடித்து தைக்க வேண்டியது தான். நான் ப்ளைனாக மடித்து தைக்கிறேன். உங்களுக்கு இப்படி மடித்து வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி நீங்கள் எதாவது லேஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். மடித்து தைக்கிறதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் விட்டுருக்கேன். அப்படி இல்லை பிக்கோ அடிக்கிற மாதிரினா அந்த மிஷின் இருந்தால் உருட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி பிக்கோ அடிக்கிறது கூட அடிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இப்போது இது தைச்சி முடிச்சாச்சு. அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். டாப்பு தனியாக தைச்சிச்சு. இப்போ 2த்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கர்ட் நமக்கு ரெடியாக இருக்கும். அதாவது அந்த கவுன் ஃபுல் ஃப்ளாரோட. நீங்களும் இது மாதிரி உங்ககிட்ட இருக்க சாரியை ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எழுதுங்க. என் சேனலை ஷேர் பண்ணுங்கள்.